ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை அக்கேஷன்ஸ்க்கு மட்டும் செய்யாமல் நம்ம வீட்டில் செஞ்சும் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம 10 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிப்பன் பக்கோடா. இதை ரிப்பன் பக்கோடா இல்லாமல் மற்ற பேரும் சொல்லி கூப்பிடுவாங்க. ஓல பக்கோடான்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த ரிப்பன் பக்கோடாவே இன்றைக்கி நம்ம 2 விதமாக எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீடியமான ஸ்பைஸோட காரம் அந்தளவுக்குலாம் இல்லாமல் சிம்பிளாக எப்படி செய்யறதுன்றதை ஃபஸ்ட்டு ரெசிபி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிக்கிறதுக்கு 1 கப்பு 250 ml கப்பில் 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது எல்லாமே ஸ்டோர் பாட் ஒன்ஸ் தான். அடுத்து 1/2 கப்பு பேசன் இல்லைனா கடலை மாவு. இதில் 1 டீஸ்பூன் ப்ளெயின் சில்லி பவுடர் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்க போகிறோம். இதை ஒரு விஸ்க் இல்லைனா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதுக்கு மேலே நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லா காஞ்ச எண்ணெயை நம்ம சேர்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி போடுறதுக்காக ஆயில் சூடாக்க வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நான் சேர்க்குறேன். இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்த்து நம்ம பிசைஞ்சு இது பண்ணும்போது நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இதோட வெண்ணெய் இல்லைன்னா ஆயில் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். நமக்கு வீட்டில் அரிசி மாவும் கடலை மாவும் இருந்துச்சுன்னா அண்ட் ஈஸியாக இதை புழியலாம். இதுக்கு ஷேப்பு எதுவும் கிடையாது. முறுக்கு மாதிரி நமக்கு இது ப்ராப்பராக வரணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். ஸோ சப்பாத்தி டோ மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதுதான் ரிப்பன் பக்கோடா ஆச்சு. இதை நம்ம முறுக்கு கோடால் ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் டோவை எடுத்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகிடுச்சான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் போட்டால் மேலே எழும்பி வந்துருச்சுன்னா ஆயில் சூடாக இருக்குது. ஸோ இப்போ இதை பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக இதை ஆயிலில் தான் பிழியணும். இந்த சலசலப்பு நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. ரிப்பன் பக்கோடா பார்த்திங்கன்னா குக்கிங் டைம் ரொம்ப கம்மி தான். ஸோ நமக்கு இது சட்டுன்னு ஆகிடும். ஸோ ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு போல் அரிசி மாவு, 1/2 கப்பு கடலை மாவு அண்ட் இது கூடவே 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு. இது 3த்தையும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லாத்தையும்
இப்போ இந்த மெத்தடுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம மிளகா வந்து 4 மிளகா, 1 கப்பு அரிசி மாவுக்கு 4 மிளகாவும் 3 பூண்டு தோல் உரித்ததை இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு ஃபில்டரில் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை அப்படியே நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு கரண்டி சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதையும் அதே மாதிரி சாஃப்டாக சப்பாத்தி டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி சப்பாத்தி டோ மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து நம்ம அச்சில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இப்போ போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ரிப்பன் பக்கோடா 2 விதமாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்தோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.